கேரளா ஸ்டோரி 1 ஃபேக் ப்ரோ, கேரளா ஸ்டோரி 2 ஃபேக் ப்ரோ, பிஜேபி ப்ராபகேண்டா ப்ரோ, இது சகோதரர்களை பிரிக்க உருவாக்கப்பட்ட படம் ப்ரோ, இந்துத்துவா ப்ரோ, இது சங்கிகளுடைய படம் ப்ரோன்னு சொன்னவனுங்களை நினைச்சா மக்களே, அக்கார்டிங் டு மீ, ஒரு தவறு நடந்தா, ஒரு கொலை நடந்தாலோ இல்ல இது சம்பந்தமா ஏதாவது வயலன்ஸ் நடந்தாலோ அதை ஜாதி ரீதியாவோ மத ரீதியாவோ பார்க்கவே கூடாது. அதை நாம ஒரு தவறா மட்டும்தான் பார்க்கணும். ஆனா ஒரு தவறு மத ரீதியா நடக்கும்போது அந்த தவறை நாம மத ரீதியான பார்வையில தான் பார்க்கணும். இதுல நீங்க எல்லாம் தெளிவாயிடுங்க. ஒன்ஸ் அப்பான டைம் நான் வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி நிறைய நோட்டிபிகேஷன் வரும். அந்த நோட்டிபிகேஷன் எல்லாம் பார்த்தா ஒன்லி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஏன்டா ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் தேடுறாங்க, வேலை இல்லாம லட்சக்கணக்கான ஆண்கள் இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் என்னடா ஆச்சுன்னு யோசிக்கும் போதுதான் ஒரு விஷயம் எனக்கு புரிய வந்தது. அது என்னன்னா, வேண்டாம் அது சரி, நீ எதிர்பார்த்தது. ஆனா இந்த விஷயம் பொண்ணுங்களுக்கு அதிகமா தெரியாது. ஐடி செக்டாரை பொறுத்த வரைக்கும் 2 விதமான ஆட்கள் இருப்பாங்க. ஒண்ணு எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் ஏத்துக்கிட்டு அதுல அவங்க மேலே ஏறணும்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரியான ஆட்கள் 50% இருப்பாங்க. அந்த மாதிரியான ஆட்களை பொறுத்த வரைக்கும் அது பழமையான கல்ச்சர். ஒருத்தனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருத்தன், இதெல்லாம் தேவையில்லாதது, அவுடேட்டட்னு சொல்லுவாங்க. அவங்க தான் இப்ப எல்லாமே ஸ்வாப்பிங், ஒருத்தனுக்கு 10 பேரு, ஒருத்திக்கு 10 பேருன்னு இது மாதிரி சுத்துறவங்க தான் அதுல பாதி பேர் இருப்பாங்க. அதுதான் கார்பரேட் கல்ச்சர். மீதி 50% பேர் இருக்காங்க தெரியுமா, அவங்க தான் இந்த கன்றாவி எல்லாத்தையும் பார்த்துட்டும் அவங்க இன்னுமே அதுக்குள்ள எதுலையும் நுழையாம அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு இன்னும் அவங்களுடைய கண்ணியத்தையும் கடமையையும் மட்டும் செய்யக்கூடிய ஆட்களா இருப்பாங்க. இதுல 50%, இதுல 50% இருப்பாங்க. இந்த 50% இருக்காங்க இல்லையா, நமக்கு எதுக்கு இது எல்லாமே, அவங்களதான் டார்கெட் பண்ணி இந்த பச்சை சங்கி குரூப்ஸ் வேலை செய்வாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி டார்கெட் பண்ணுவாங்கன்னா, கல்யாணம் ஆகி அவங்க குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கா, அவங்களுக்கு குழந்தை இல்லையா, அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது சிக்கலா, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே இவங்க கலெக்ட் பண்றதுல மிக கெட்டிக்காரங்க, மிகப்பெரிய ஆட்கள். இவங்க எல்லாருமே ஒரு ஆர்கனைஸ்டா இந்த வேலையை பார்த்துட்டு வராங்க. அந்த வகையில டிசிஎஸ் நாசிக்ல நடந்ததெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் டிசிஎஸ் நாசிக்ல நடந்த விஷயம் மிகப்பெரிய விஷயமே இல்லை. என்ன ப்ரோ சொல்ற, இது மிகப்பெரிய விஷயம்லாம், உங்களுக்கு எதுதான் மிகப்பெரிய விஷயம்னு கேக்குறீங்களா? கண்டிப்பா இருக்கு. அஜ்மீர் 1992ஆம் ஆண்டு நடந்த அந்த விஷயம் நம்ம இந்தியாவையே புரட்டி போட்ட ஒரு சம்பவம். ஆனா இந்த சம்பவம் இங்க இருக்க செகுலரிசம் பேசக்கூடிய இந்து பெண்களுக்கும் தெரியாது, இந்து மதம் என்பது கேவலமான மதம்னு பேசுற பல தற்கொலைகளுக்கும் தெரியாது, நம்மளுடைய சொந்த மதத்தையே கேவலமா பேசிட்டு மதம் மாறின பல தற்கொலைகளுக்கும் இது தெரியாது. ஆனா அஜ்மீர்ல நடந்த கொடூரம் மிகப்பெரிய கொடூரம். அதே மாதிரி 2025ஆம் ஆண்டு விஜயநகர் அண்ட் பேவாரால ராஜஸ்தான்ல நடந்த இதே பச்சையால் நிகழ்த்தப்பட்ட அதே பேட்டர்ன், சேம் பேட்டர்ன். அதே மாதிரி மத்திய பிரதேஷ்ல இண்டோர்ல நடந்த இதே 2025ஆம் ஆண்டு இதே பச்சை சங்கிகளால் நடத்தப்பட்ட சேம் பேட்டர்ன், அதே கொடூரம். அதே ராஜஸ்தான்ல 2025ஆம் ஆண்டு பச்சை சங்கிகளால் நிகழ்த்தப்பட்ட இதே சேம் பேட்டர்ன் கொடூரம் பில்வாரால நடந்தது. இதே மாதிரி மகாராஷ்டிரா இதே பச்சை சங்கிகளால் இதே மாதிரி சேம் பேட்டர்ன்ல இதே மாதிரி நிகழ்வுகள் நடந்துச்சு. இவ்வளவு நடந்திருக்கு. ஆனா உங்கள எத்தனை பேருக்கு தெரியும் இந்த மாதிரியான விஷயம் நடந்திருக்குன்னு? நம்ம தமிழ்நாட்டு ஊடகங்களில் ஏதாவது ஒரு ஊடகமாவது இந்த விஷயங்களை வெளிப்படுத்திருக்கான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இதுல பாதி பேர் அது மாதிரியான ஃபண்டிங்ல நடத்துறவங்க தான், அது மாதிரியான ஃபண்டிங்ல வாழ்றவங்க தான். அதனால இவங்களை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையிலிருந்து இருக்கிறவங்க ஏதாவது தவறு பண்ணா அது தவறு கிடையாது. ஏதாவது ஒரு இடத்துல இந்துன்னு ஒருத்தன் பண்ணிட்டான்னா அந்த விஷயத்த பெருசாக்கி பூதாகரமாக்கி அந்த நேரத்துல இந்த இந்து மதத்தை தாக்கி அதுல ஏற்கனவே கோபமா இருக்கிறவங்கள இன்னும் இந்த பக்கத்துக்கு மதம் மாத்திர வேலையை தான் இங்க இருக்க ஊடகங்களும் உங்களுக்கு தெரியாம பண்ணிட்டு வராங்க. ஆனா இது பல பேருக்கும் தெரியல. இப்போ எவ்வளவு விஷயம் சொன்னேன், இதுல எத்தனை விஷயம் உங்கள யாருக்காவது தெரியும்? எனக்கு தெரிஞ்சு செகுலரிசம் பேசுற ஒருத்தருக்குமே தெரியாது. குறிப்பா இந்து மதத்தை பத்தி இந்து பெண்களுக்கு அதிகமா தெரியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் பொட்டு வைக்கிறதும் பூ வைக்கிறதும் மட்டும்தான் அவங்களுடைய இந்து கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய ஒரு செயலாவே இருக்கும். ஆனா அவங்க அதை தாண்டி இந்து மதத்தில் என்ன இருக்கு, என்ன சொல்லியிருக்காங்கன்னு அதிகபட்சமா தேடி பார்த்திருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனா எந்த விஷயம் அவங்களுக்கு தெரியும்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதவிடாய் வந்தா இவங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க, தீட்டுன்னு சொல்லி ஓரம் கட்டிட்டாங்க, இதுக்குள்ள வரக்கூடாது அதுக்குள்ள வரக்கூடாதுன்னு இவங்க இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்கன்னு எவனோ ஒருத்தன் மதமாத்த வந்தவன் சொன்ன உருட்டை இங்க இருக்க பெண்கள் நம்பி இன்னி வரைக்குமே அதை நம்பி நம்மளுடைய மதத்தை கேவலமா பேசுற குணம் இந்த இந்தியாவிலேயே இந்து மத பெண்களை தவிர வேற எந்த மத பெண்களுக்கும் கிடையவே கிடையாது. எந்த ஒரு கிறிஸ்தவ மத பெண்ணோ இஸ்லாமிய மத பெண்ணோ அவங்களுடைய மதத்தை பத்தி தவறா பேசி உங்களால பார்க்கவே முடியாது.
ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய ஐடியாலஜி ஸ்ட்ராங்கா அவங்களுடைய மைண்ட்ல புகுத்தப்பட்டிருக்கு. ஆனா இங்க இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே ஃப்ரீ. அதனால யாரு வேணா என்ன வேணா பேசலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா அதை அழிக்க முடியாதுன்ற ஒரே காரணத்தால இந்து மதத்துக்கு மிகவும் முக்கியமா இருக்கக்கூடிய பெண்களையே இவங்க டார்கெட் பண்ணி பெண்கள் மனசுக்குள்ளேயே பூத்தி தேவையில்லாத விஷயத்த பேசி அவங்களுடைய மதத்துக்கு எதிராகவே பேச வச்சதன் விளைவுதான் இந்த டிசிஎஸ் நாசிக் போன்ற சம்பவங்கள். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இது மாதிரியான சம்பவங்கள். இந்த டிசிஎஸ் விஷயத்த நம்ம தமிழ்நாட்டு ஊடகங்கள் எப்ப பிக் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த விஷயம் நார்த்ல அதிகமா பூதாகரமாகி 3 நாள் கழிச்சுதான் இங்க பல மீடியாக்களும் அதை பத்தி லைட்டா பேச ஆரம்பிச்சாங்க. அப்படின்னா இந்த விஷயத்திலே தெரிஞ்சுக்கோங்க எந்த அளவுக்கு நம்ம சவுத்ல இருக்கிற மீடியாக்கள் எவ்வளவு கேவலமான விஷயத்த பார்த்துட்டு வராங்க, இங்க இருக்க மக்களுக்கு எப்பேற்பட்ட உண்மைகள் எல்லாத்தையுமே மறைச்சிட்டு வராங்கன்றத செகுலரிசம் பேசுற நீங்க தான் புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யார் ஒருத்தவங்க அவங்களுடைய அம்மா அப்பாவை பத்தி தவறா மத்தவங்க கிட்ட பேசுறாங்களோ, தன்னுடைய மொழியை பத்தி தவறா மத்தவங்க கிட்ட பேசுறாங்களோ, தன்னுடைய மதத்தை பத்தி தவறா மத்தவங்க கிட்ட பேசுறாங்களோ, அவங்கெல்லாம் மனுஷ ஜென்மமா வாழவே தகுதி இல்லாதவங்க. அம்மா அப்பாவை பத்தியே ஒருத்தவங்க தவறா மத்தவங்க கிட்ட பேசுறாங்கன்னா அவங்களுடைய குணம் எப்பேற்பட்டதா இருக்கும்ன்றத நீங்க யோசிங்க. இந்த விஷயத்துல அம்மா அப்பா மொழி இனம் மதம் இது எல்லாமே அடங்கும். தன்னுடைய மதத்தை பத்தி கேவலமா பேசுற குணத்தை செயலை தயவு செய்து நிறுத்துங்க. அந்த மதத்துல என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்க. இந்த கிறிஸ்தவ மதத்தை பொறுத்த வரைக்கும், இஸ்லாமிய மதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அது நம்பிக்கை. அதுல என்னதான் 1000 தவறான கருத்துக்கள் இருந்தாலுமே அந்த மதத்தை பின்பற்றக்கூடியவங்க அதிகமா சொல்றது என்னன்னா அது அவங்களுடைய நம்பிக்கை. அதுல யார் சொல்றது, இங்க இருந்து மதம் மாறினவங்களே சொல்றாங்க, தவறு கிடையாது, மதம் மாறிட்டாங்க. ஆனா இங்க பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இந்து மதத்துல இருக்கக்கூடிய ஆட்களே அந்த மதத்தை பார்த்து அது நம்பிக்கை இல்லை, அதெல்லாம் புரட்டுக்கதை புராண கதைன்னு தவறா பேசுறதன் விளைவுதான் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்க காரணம். அதனால உங்களுடைய வீட்டு பெண்களையும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் நீங்க பாதுகாக்கணும்னா இந்த மாதிரியான விஷயத்த அவங்க கிட்ட நீங்க சொல்லித்தான் ஆகணும். அப்படி சொல்லும் போது அவங்க கேட்கலனாலும் திரும்ப திரும்ப இந்த விஷயத்த சொல்லி அவங்கள பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஏன்னா முக்காவாசி பெண்கள், குறிப்பா இந்து பெண்களை டார்கெட் பண்ணி இந்த ஃபெமினிசத்தை புகுத்தி அவங்கள நாசப்படுத்தினாங்க. எந்த ஒரு இஸ்லாமிய பெண்ணாவது இந்த ஃபெமினிசம் ஃபெமினிசத்தை புகுத்தினாலோ அவங்களுடைய மத கொள்கையையும் அவங்களுடைய மதத்தில் சொல்லப்பட்ட ஆடை முறையையும் மாத்துறாங்களான்னு பாத்தீங்கன்னா மாத்தவே மாட்டாங்க. அதுதான் அவங்களுடைய ஐடியாலஜி மேல அவங்க வச்சிருக்க நம்பிக்கை. ஆனா இந்து பெண்கள் அந்த விஷயத்துல 1ஆம் நம்பர் தற்குறிங்க, மூளை இல்லாத முண்டங்க, வீக் மைண்டட் தற்குறிங்க. எவன் எதை சொன்னாலும் அதை உண்மைன்னு நம்புற கோமாளிகள் நிறைந்த கூட்டம் தான் இந்த இந்து பெண்கள் நிறைந்த கூட்டமா இருக்குதுங்க. வெறும் பூ போட்டு வைக்கிறதுல மட்டும்தான் இவங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்குமே தவிர இந்த மாதிரியான விஷயங்களை கத்துக்கக்கூடிய ஆர்வம், தெரிஞ்சுக்கக்கூடிய ஆர்வம் துளியும் கிடையாது. அதனாலதான் இந்த மாதிரியான விஷயத்துக்கு இவங்க பலிகடை ஆகுறாங்க. இவங்களை சூப்பரா இந்த பச்சைசங்கிகள் டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு மேல இருந்து போடுற உத்தரவு அப்பேற்பட்ட உத்தரவா இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் இருக்கும். இவங்களுக்கு முதல் இவங்களை எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி இவங்க கிட்ட பேசணும், எப்படி இவங்களை நம்ம வலைக்குள்ள வீழ்த்தணும், இது மாதிரியான விஷயங்கள் ஏகப்பட்டதை அவங்க ஆர்கனைஸ்டு கிரைமா பண்ணிட்டு வராங்க. ஆனா இந்த விஷயம் இங்க யாருக்குமே தெரியாது. இந்த டிசிஎஸ் நாசிக் விஷயம் எப்படி வெளியே தெரிய வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு லோக்கல் எம்எல்ஏ என்னன்னு நினைக்கிறேன், அவருடைய நண்பருடைய பெண் இதுல சிக்கிக்கிட்டதால அந்த பெண் அவங்க கிட்ட சொல்றா. அதை அவருடைய நண்பர் அந்த அரசியல்வாதி கிட்ட சொல்றாரு. அப்பதான் இந்த பிரச்சனை அங்க நடக்குதா இல்லையான்னு விசாரிக்க இந்த அரசியல்வாதி என்ன பண்றாருன்னா அங்க இருக்க காவல் அதிகாரி கிட்ட சொல்றாரு. அந்த காவல் அதிகாரி என்ன பண்றாருன்னா 6 ஃபீமேல் ஆபீசர்ஸ அங்க துப்பு துளக்க அனுப்புறாரு. பல மாதங்களா அங்க இருந்து இந்த விஷயத்த கலெக்ட் பண்ணிருக்காங்க. அங்க இங்க சொல்ற மாதிரி மத மாற்றம் மட்டும் நடக்கல, அங்க செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் மட்டும் நடக்கல, அங்க இதையும் தாண்டி டிராபிக்கிங்கும் நடக்குது. டிராபிக்கிங் நடக்கிறதுக்கான 1000% வாய்ப்புகள் அங்க இருந்திருக்கு, அங்க இருக்குன்னு அவங்க தெளிவா சொல்றாங்க. அங்க இருக்க பெண்களை இவங்க ஃபோர்ஸ் பண்ணி கன்வெர்ட் பண்றதும், இவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த அவங்க ஃபாலோ பண்ண வைக்கிறதும், இவங்களுக்கு பிடிக்காதத அவங்கள சாப்பிட வைக்கிறதும், இவங்க என்ன பண்றாங்களோ அதையே அவங்க பண்ணணும்னு அவங்க மேல திணிக்கிறதுமா அவங்க ஏகப்பட்ட வேலையை பண்ணியிருக்காங்கன்னு அந்த அதிகாரிகள் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதன் மூலமா ஒரு 8 பேர் மாட்டினாங்க. அந்த 8 பேர்ல ஒண்ணு லேடி ஹெச்ஆர், அதாவது பெண்களுக்கு பெண்கள் தான் ஆபத்துன்றதை நிரூபிக்கும் விதமா ஒரு பெண்ணே தன்னுடைய சக பெண்ணினத்துக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு வாயை மூடிட்டு அதுக்கும் ஆதரவு தந்துட்டு
இந்த வாசனை கேர்ல சொல்லுவாங்க இல்லையா, நாங்க இருக்கோம்னு. அந்த மாதிரி இந்த பச்சை சங்கிகள் எது பண்ணாலும் இந்த HR சொல்லியிருக்கு, நான் இருக்கேன், நீங்க தைரியமா பண்ணுங்க, நம்மளுடைய கொள்கைப்படி இது எல்லாம் சகஜம்னு அவகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வந்த பெண்கள் கிட்ட சொல்லி அமைச்சிருக்கா. இந்த லேடி HR என்ன பண்ணிருக்கா, இவகிட்ட இது மாதிரி தவறா நடந்துக்கிறாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ண வந்த பெண்கள் கிட்டயே, இல்ல இது சாதாரணமான விஷயம்தான், எல்லா MNCலயும் இது நடக்கும், எல்லா கார்பரேட்லயும் இது நடக்கும்னு இத நார்மலைஸ் பண்ணி அந்த பெண்களை மறுபடியும் அனுப்பி வச்சிருக்கா. மறுபடியும் அந்த பெண்கள் டார்ச்சருக்கு உட்படுத்தப்பட்டு மறுபடியும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா அதை அவ ஏத்துக்காம இந்த பெண்களையே தவறா பேசி மறுபடியும் அனுப்பி இந்த கம்ப்ளைண்ட்லாம் ஒரு மேட்டரே இல்லைன்னு தூக்கி குப்பையில போட்டுட்டு மறுபடியும் அந்த பெண்களை டார்ச்சர் பண்ண சொல்லி இவளே பல பேர்கிட்ட சொல்லியிருக்கா. அதாவது இவளும் பச்சை சங்கி, இந்த கேவலமான விஷயம் பண்ணவங்களும் பச்சை சங்கிகள். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஐடியாலஜிக்கல் கனெக்ஷன். அதுலயும் இங்க இந்த சிக்கன பெண்கள் எல்லார்கிட்டையுமே இவங்க பல்வேறு டாக்குமெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, பர்சனல் டாக்குமெண்ட்ஸ். எதுக்கு இந்த பர்சனல் டாக்குமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, இவங்களை இங்க இருந்து நாடு கடத்துறதுக்கான வேலையை இவங்க பார்த்திருக்காங்க. இந்த சிக்கன பெண்களுடைய வீடியோஸ இவங்க காட்டி இவங்க யார்கிட்ட எல்லாம் சொல்றாங்களோ அவங்க கிட்ட போகணும்னு இவங்க போர்ஸ் பண்ணிருக்காங்க, டார்ச்சர் பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் இந்த பெண்ணினம்னு சொல்லிட்டு பெண் HR இருக்கக்கூடிய இந்த பரதேசி பார்த்துட்டு அமைதியா இருந்திருக்கு. அதுக்கு இதுவும் உடந்தையா இருந்திருக்கு. ஏன்னா அவங்க பண்ண விஷயத்துல இதுக்கும் லிங்க் இருக்கு. அதுவும் இல்லாம சமீபத்துல ஒரு ரைட் நடந்தது இல்லையா, அந்த ரைட்ல குண்டுவெடிப்பு சம்பந்தமா சில பேரை கைது பண்ணாங்க. இந்த HR இருக்கக்கூடிய தற்குறி இவங்களோட தொடர்புல இருந்திருக்கா. அப்படின்னா இவங்களுடைய நெட்வொர்க் எந்த அளவுக்கு இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. இது உலகம் முழுக்க இவங்களுடைய வேலை. லண்டனிஸ்தான் ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோல சொல்லியிருப்பேன், எப்படி யூரோப்ல க்ரூமிங் கேங் செயல்படுறாங்களோ அதே மாதிரி நம்மளுடைய இந்தியாவில அதுக்கு முன்னாடியே, அங்க செயல்படுறதுக்கு முன்னாடியே இந்தியாவில செயல்பட்ட க்ரூமிங் கேங் தான் இந்த அஜ்மேர் கேங். இந்த மாதிரியான கூட்டம் நம்ம இந்தியா முழுக்க இருக்கு. இது இந்த TCSல மட்டும்தான் நடந்திருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் தவறு. TCSல மட்டும் கிடையாது, கார்பரேட்ல மட்டும் கிடையாது, இது எல்லா செக்டார்லயும் நடக்குது. இது உங்க கண்ணுக்கே தெரியாம நடந்துட்டு வருது. கொரோனாவை விட மிக ஆபத்தானது, மிக கூடியது எதுனா இந்த பச்சை சங்கிகள் பண்ற அட்டூழியம் தான். அதுலயும் இதுதான் பிளான் பண்ணி ஒரு ஆர்கனைஸ்டு கிரைமாவே இவங்க பண்ணிட்டு வராங்க. ஆனா இந்த விஷயம் இங்க இருக்க பல பேருக்குமே தெரியறது கிடையாது. இதை எவனா எடுத்து சொன்னா அவனை சங்கின்னு சொல்றது போஷன் இருக்கும். அதால ஒரு கூந்தல் பயணம் கிடையாது. இந்த போஷை வச்சு அப்பாவிகளை மட்டும் இவங்க ஃப்ரேம் பண்றாங்களே தவிர உண்மையாவே இது மாதிரியான வேலைகள் செய்யறவங்கள இவங்க சுதந்திரமா உலாத்த விடுறதே இவங்களுடைய வேலை. அதனால நன்மை விளைஞ்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஒருத்தர் 2 பேருக்கான நன்மை விளைஞ்சிருக்கும். உண்மையாவே அந்த போஸ்ட் எல்லாம் வேஸ்ட். அதை பத்தி எல்லா கம்பெனிலையும் போய் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆடிட் பண்ணியே ஆகணும். அதோடைய ஸ்ட்ரிக்ட்னஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு இவங்க நிச்சயம் அதை எல்லாத்தையுமே ஆடிட் பண்ணணும். அப்படி பண்ணா மட்டும்தான் இந்த தவறுகள் அங்க நடக்கிறது குறையும். அதுலயும் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த 50% அட்ஜஸ்ட்மெண்ட் குள்ள வந்துடும். அவங்களெல்லாம் நாம தவறு சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்க மேல போகணும், அவங்க வளரணுன்றதுக்காக எந்த மாதிரியான கேவலமான செயலையும் செய்யக்கூடிய ஆட்கள் தான் அந்த 50% இருக்கிறவங்க. மீதி 50% இருக்கிறவங்களுக்கு தான் இந்த போஸ்ட் மூலமா பாதுகாப்பு தேவை. அந்த மாதிரி இங்க ஒரு குறிப்பிட்ட மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க, நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதுல இது மாதிரி தவறு நடக்குதுன்னு மெயில் பண்ணவங்களை தூக்கி இவனுங்க தப்பு பண்ண மாதிரி ஃப்ரேம் பண்ணி அவனை வேலையை விட்டு தூக்குற வேலையை தான் இங்க பார்த்துட்டு இருக்கானுங்க. இது மாதிரியான நிகழ்வுகள் IT ஃபார்ம்ஸ்ல தொடர்ந்து நடக்கும். ஆனா இந்த விஷயத்த கூட அங்க இருக்கவங்களால வெளியே சொல்ல முடியாது. இந்த மாதிரி விஷயம்லாம் அங்க நடக்கும்போது TCS நாசிக்ல நடந்ததெல்லாம் எனக்கு தெரிஞ்சு சாதாரணமான விஷயம்தான். ஏன்னா இது தொடர்ந்து 4 வருஷமா நடந்துட்டு இருக்கு. அங்க இருக்க HRs கிட்ட இந்த பெண்கள் சொல்லியுமே எந்தவித ரெஸ்பான்ஸுமே இல்லைன்னா அங்க எப்பேற்பட்ட கேவலமான விஷயங்களை இந்த பச்சை சங்கிகள் அரங்கேற்றிருப்பாங்கன்னு பாருங்க. நாசிக் TCS BPOல மொத்தம் 300 பேர். அந்த 300 பேர்ல 40 பச்சை சங்கிகள். இந்த 40 பச்சை சங்கிகள்ல எல்லாருமே இதை பண்ணிருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே இதை பண்ணிருக்க வாய்ப்பு கிடையாது. எப்படி இவனுங்களுக்கு இதை பண்ண ஐடியா வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஒவ்வொரு இந்து பெண்களையும் மதமாத்தும் போதும் இவங்களுக்குன்னு ஒரு ஃபண்டிங் வருது. இந்த நிகழ்வின் தொடர்பா விசாரிக்கும் போது இந்த தகவலும் வந்திருக்கு. வெறும் மலேசியாவுக்கு இவங்களை நாடு கடத்துற திட்டம் மட்டும் கிடையாது. இவங்க அது மாதிரி பண்ணா இந்த பச்சை சங்கிகளுக்கு காசும் இவங்களுக்கு வரும்னு அதுல ஒரு ஆங்கிள் இருக்கா. சரி, எப்படி இவங்களுக்கு இந்த காசு வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இது மாதிரி வெளிநாட்டு ஃபண்டிங் இங்க நம்ம இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சி ஏகப்பட்ட தவறான விஷயங்களை பண்ணிட்டு வருதுன்னு FCRA பில் சம்பந்தமா பேசின வீடியோலயே சொல்லியிருப்பேன். அதனாலதான் FCRA பில்ல கொண்டு வர
மத்திய அரசாங்கம் பேசுனாங்க. இந்த ஒரு காரணத்தாலதான் இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது, இதெல்லாம் வெளியே வந்துடும் தெரிஞ்சுதான் செகுலரிசம் பேசக்கூடிய பச்சை சங்கிகளும், செகுலரிசம் பேசக்கூடிய இந்த வெள்ளை சங்கிகளும், செகுலரிசம் பேசக்கூடிய இந்து மதம்னா தவறான மதம்னு பேசுற சங்கிகளும் உருண்டுட்டு இருந்தானுங்க ஒரு வாரமா. ஆனா இப்போ அவனுங்க யாருமே இதை பத்தி பேசவே இல்லை. ஏன்னா அவனுங்களுக்கு இது எல்லாத்துலயும் தொடர்பு இருக்கு. அவனுங்களை பொறுத்த வரைக்கும் இந்து மதம் தவறானது, டோழி நீ வெளியே வா டோழி, உன்னை அடக்குறாங்க டோழி, ஒடுக்குறாங்க டோழின்னு சொல்லி இந்த தற்குறி இந்து பெண்களுடைய மனசை மாத்தி, இதுங்களுக்கும் மூளை கிடையாதுதான், மூளையை மாத்தினதும் போய் அவனுங்க நல்லவனுங்கன்னு அவனுங்க கிட்ட விழுந்து இது மாதிரியான சம்பவங்களுக்கு பலிகடா ஆயிடுறாங்க. இந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவங்க கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு ஒருத்தன் கெட்டவன்னு நல்லாவே தெரியும். ஆனா கெட்டவன் கிட்ட போய் விடுறதுதான் அவங்க அவ்வளவு சந்தோஷமா ஏத்துப்பாங்க. நல்லவனா இருக்கவனை பூபன்னு சொல்லிட்டு அவனை தட்டி விட்டுருவாங்க. இந்த மாதிரி பெண்களுக்கு இந்த மாதிரி நடக்கும்போது நமக்கு பேசணும்னு கூட தோண மாட்டுது. ஏன்னா சொல்லியும் எந்த வித பிரயோஜனமும் இல்லாதப்ப நாம சொல்றதே வேஸ்ட்னு தான் இந்த மாதிரி சொல்லி 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 அழுத்து போன நிறைய பேருடைய கருத்தாவே இருக்கு. ஆனா என்ன பண்றது, நம்மளால இந்த மாதிரி நடக்கிறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. அதனாலயே இதெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி சொன்னாலும் நம்மள சங்கின்னு முத்திர குத்த பல பெண்களே முன் வருவாங்க. இந்த கேஸ் வெளிவர முதல் காரணமே ஒரு தலித் பெண் தான். இங்க இருக்க அம்பேத்கரியவாதிகள் எல்லாருமே ஜெய்பீம் ஜெய்பீம்னு உருட்டுவானுங்களே தவிர, உண்மையாவே ஒரு தலித் பெண்ணுக்கு இது மாதிரி ஒரு பச்சை சங்கியால கொடுமை நடந்திருக்கு, அப்படிப்பட்ட கொடுமை நடந்திருக்கு, அதுக்கு இவனுங்க என்ன பண்ணிருக்கணும், பொங்கிருக்கணும் இல்லையா நாடு முழுக்க. ஆனா அதெல்லாம் பொங்கவே இல்லை. சும்மா இவனுடைய வாயில மட்டும்தான் வடை சுட்டுட்டு இருப்பானுங்களே தவிர, ஜெய்பீம் தலித்து இது மாதிரி பேசிட்டு காசை வாங்கிட்டு ஓட்டு அரசியல் பண்ணுவாங்களே தவிர, உண்மையாவே அந்த மக்கள் மேல இவனுங்களுக்கு அக்கறை துளியும் கிடையாது. இந்த பிரச்சனைய ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்டா பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிசிஏ படிக்கிற தலித் பெண். அந்த தலித் பெண்ணை பிசிஏ படிச்சுட்டு இருக்கும் போதே என்ன பண்ணிருக்கான்னா, டேனிஷ் என்ற இந்த ஹெச்ஆர் தற்குறி, டிசிஎஸ்ல வேலை செய்யற அந்த ஹெச்ஆர் தற்குறி என்ன பண்ணிருக்கான், ட்ராப் பண்ணி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி எல்லா வேலையும் பண்ணிட்டு ரெக்கார்டும் பண்ணிட்டு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அதுக்கப்புறம் தான் அந்த பெண்ணுக்கே தெரிய வந்திருக்கு, இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருந்திருக்கு. அந்த நேரத்துலதான் நம்மள இவன் ட்ராப் பண்ணவே ஆரம்பிச்சான்னு இந்த பொண்ணுக்கு தெரிய வந்திருக்கு. இந்த 9 விக்டிம்ல அந்த பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் ஆளா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு. ஆனா இப்படி தலித் பெண்ணுக்கே இந்த ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு தெரிஞ்சுமே ஈரான்ல இருக்க கொமேனிக்கு இது மாதிரி ஆகிவிட்டது, அவரை கொன்று விட்டார்கள்னு இங்க திருமா போன்ற அம்பேத்கரிய ரசிகர்கள் பயங்கரமா பொங்கினாங்க, ரோட்ல ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஆனா இங்க ஒரு தலித் பெண்ணுக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்கு, எதுவுமே இவங்க பண்ணவே இல்லை. இதுவே மணிப்பூர்ல வேற ஏதாவது நடந்திருந்தா இவங்க பொங்கிருப்பாங்க போல. ஏன்னா அங்க பாஜக ரூல் பண்ணுது இல்லையா. அப்படியே அங்க மணிப்பூர்ல பச்சைசங்கிகள் ஏதாவது பண்ணியிருந்தாலும் இங்க எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க. இந்து மதத்தை சேர்ந்து எவனா பண்ணா மட்டும்தான் இவனுங்க எல்லாருமே பொங்கி எழுவானுங்க. அதை தவிர சிறுபான்மையினர் இவனுக்கு டேக் ஒட்டி வச்சிருக்க யாராவது இது மாதிரியான குற்றங்களை பண்ணா இவனுங்க அதை பத்தி பேசவே மாட்டானுங்க, வாயை மூடிட்டு பாத்ரூம்குள்ள போய் உட்காந்துட்டு இருப்பானுங்க. இதுதான் இவனுங்களுடைய செகுலரிசம். இந்த விஷயத்த இந்து பெண்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்க பாக்குற எல்லாருமே நீங்க நினைக்கிற மாதிரியே உங்களை நினைப்பாங்கன்னு தயவு செய்து என்னைக்குமே சிந்திச்சிடாதீங்க. அதுதான் மிகப்பெரிய அப்பா உங்களுக்கே வந்து முடியும். இந்து மதம்னா அதுல இருக்க தவற சுட்டி கட்ட 1000 பேர் வந்துருவானுங்க. ஆனா இந்து பெண்கள் யாராவது கவனிச்சிங்களா? இப்போ இந்த டிசிஎஸ் நேசிக்ல நடந்த விஷயத்த பத்தி, இது ரொம்ப தவறு, இது மனித குலத்துக்கே எதிரானது, பெண்களுக்கு எதிரானது, கேவலமான விஷயம், கொடூரமான விஷயம்னு எந்த பச்சை சங்கிகளாவது பேசுறானுங்களா? கிடையவே கிடையாது. 1000 பேர் இருந்தாங்கன்னா அதுல 2 பேர் மட்டும்தான் அதுல இது மாதிரி பேசக்கூடிய ஆட்களா இருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுடைய நண்பர்களா இருக்கிறவங்க, உங்க கூட நட்பா பழகுறவங்க கூட அந்த மதத்துல இருக்கிறவங்க இதை பத்தி பேசவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் டெரர் அட்டாக்னா பேசவே மாட்டாங்க. ஏதாவது கலவரத்துக்கு இவங்க காரணமா இருந்தா பேசவே மாட்டாங்க. ஏதாவது பிரச்சனைக்கு இவங்க காரணமா இருந்தா பேசவே மாட்டாங்க. ஆனா இதுவே பிற மதத்தை சேர்ந்தவங்க அதுல காரணமா இருந்தாங்கன்னா இவங்க பயங்கரமா அதை பத்தி 24/7 பேசுவாங்க. இதுதான் அவங்களுடைய ஐடியாலஜின்னு தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இது அவ்வளவும் ட்ராப். இந்த விஷயத்த எல்லா இந்து பெண்களும் தெரிஞ்சுக்கணும். நான் கேட்கிற விஷயத்த நீங்களே உங்க கூட பழகக்கூடிய உங்களுடைய சக நண்பர்கள் கிட்ட கேளுங்க. நீ இதை பத்தி ஏன் பேசவே இல்லைன்னு கேளுங்க. அவங்க சொல்ற விஷயம் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே அது ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, ப்ரோ கேரளா ஸ்டோரி ஃபர்ஸ்ட் பார்ட் வந்தப்பவே பாரி சல்மான் கான் ரிவ்யூ பண்ணியிருந்தாரு. அதுல காட்டப்பட்ட எல்லாமே பிஜேபி ப்ராபகண்டா, இந்துத்துவாவுடைய சங்கீத்தனம்னு சொல்லியிருந்தாரு ப்ரோ. அவனை செருப்பால அடிக்கணும் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நம்ம எல்லாம் எதுவும் பண்ண தேவையில்ல. அது மாதிரியான பொறுக்கிகள் அவங்களே
அம்பலப்படுவாங்கன்னு நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அதுக்கேத்த மாதிரி இப்ப இந்த விஷயம் நடந்திருக்கு இல்லையா, இந்த விஷயத்த பத்தி இந்த பாரி சாலமன் கான் எப்படி பேசுவார்னு பாத்தீங்கன்னா, இதுவும் ப்ராபகேண்டா, இதுலயும் இந்த சிறுபான்மையினருக்கு எதிராக இவர்கள் வேலையை செய்கிறார்கள். இவர்கள்லாம் யாரு? பிஜேபி. இவரை பொறுத்த வரைக்கும் இங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னு ஆதாரத்தையே எடுத்து காட்டினாலும் இவருக்கு அது நடந்ததே கிடையாதான். அது புனைவுகள், அது புனையப்பட்ட கதை, அதை பிஜேபி பண்ணிட்டாங்க, ப்ராபகேண்டா பண்றாங்கன்னு உருட்டுவார். ஸோ கேரளா ஸ்டோரி ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு சீன் வரும். லேடிஸ்லாம் பேசியிருப்பாங்க. அதுல இந்து பெண்ணு சொல்லும், எங்களுடைய கடவுளர்கள் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கானவர் இருக்காங்கன்னு. அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க அந்த பெண் சொல்லும், இல்ல இல்ல மன்னிச்சிரு, ஆனா நான் உனக்கு ஒரு விஷயத்த சொல்ல போறேன்னு ஒரு விஷயத்த சொல்லும். கேரளா ஸ்டோரி 1 எல்லாருமே பாருங்க. அதே மாதிரி கேரளா ஸ்டோரி 2 வந்துச்சு. கேரளா ஸ்டோரி 2 வந்ததும் அதுல முக்கியமான நிறைய சீனா காட்டியிருப்பாங்க. வேணும்னே வலுக்கட்டாயமா பீஃபை திணிக்கிற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சா இல்லையான்னு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரியான விஷயங்கள் டிசிஎஸ்ல இப்ப விக்டிமா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நடந்திருக்குன்னு அவங்களே டெஸ்டிமோனி பண்ணியிருக்காங்க. இதையும் அந்த பச்சைசங்கிகள் ஒத்துக்கிட்டாங்க. இப்போ இத ப்ராபகேண்டா, இது மத ரீதியாக பிரிவினையை உண்டாக்க பயன்படுத்தும் படம்னு உருட்டின எந்த தற்குறியாவது இப்போ பேச வந்திருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா, எவனையுமே ஆளை காணோம். எல்லாம் எந்த பொந்துல ஒளிஞ்சிட்டு இருக்கானுங்கன்னு தெரியவே இல்லை. நான் மறுபடியும் சொல்றேன், இந்து பெண்கள் அதுலயும் தமிழ்நாட்டுல இருக்கவங்க தயவு செய்து உஷாரா இருங்க. உங்களை எவன் அதிகமா சப்போர்ட் பண்ணி உங்களை ஃபெமினிசத்தின் மூலமா வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறானோ அவன் தான் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரியாவே இருப்பான்றத தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் இப்ப நான் காட்டுற மாதிரியான வீடியோவை பார்த்துருக்க வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இந்து பெண்கள் கிறிஸ்தவ பெண்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இஃப்தார் பார்ட்டியில கலந்துக்கிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்கன்னு கலந்துக்கிட்டு அதுல இவங்களுடைய பெயரை மறைச்சிட்டு இவங்க இஸ்லாமிய பெயர் ஏதாவது நீ சொல்லுன்னு அவங்க கேட்டு விளையாடுவாங்க. இது ஒரு விளையாட்டா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நடத்துவாங்க. அது ஒரு விளையாட்டு. இவங்களை பொறுத்த வரைக்கும் இதை யார் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த இஸ்லாமிய நண்பர்கள், அவங்களுடைய நண்பர்கள். அப்படி கேட்கும்போது இவங்க எல்லாருமே அவங்களுடைய பெயர்களை சொல்லுவாங்க. அதாவது இஸ்லாமிய பெயர்கள், அவங்களுக்கு என்ன பெயர் பிடிக்குதோ அதை சொல்லிப்பாங்க. ஆனா இதே விஷயத்த நம்மளுடைய ஃபங்க்ஷன் அப்ப அவங்கள கூப்பிட்டு நீங்க இது மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னா அவங்க யாராவது பண்ணுவாங்களான்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் கூட பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஐடியாலஜி தான் சிறந்தது, அவங்களுடைய மதம் தான் உயர்ந்தது, அதுல தப்பே கிடையாது. ஆனா என்னைக்கு அவங்களுடைய மதத்தையும் அவங்களுடைய கொள்கையையும் பிற மதத்தினர் மீது திணிக்கிறாங்களோ, அதுலயும் இந்த மாதிரி ஹிடன் மோட்டிவோட இந்த வேலையை பாக்குறாங்களோ, அன்னைக்கு தான் இது கேவலமான விஷயமா மாறுது. இந்த விஷயம் இந்த பார்ட்டியில இருக்காங்க இல்லையா, ரொம்ப சிரிச்சுட்டே சந்தோஷமா இருக்காங்க இல்லையா, இது மாதிரியான தற்குறி இந்து பெண்களுக்கு புரியுறதே கிடையாது. இங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே நம்மள மாதிரி தான் சகோதரத்துவத்தோட இருப்பாங்கன்னு. பட் அது கிடையாது. 100% ஆப்ரகாமிய மதத்துல இருக்கிறவங்க அவங்களுடைய மதத்துக்கு விசுவாசமா இருப்பாங்க. இந்து மதத்தில் இருக்கும் தற்குறிகள் மாதிரி எவன் பேச்ச கேட்டும் அவங்க ஆடுற ஆட்கள் கிடையவே கிடையாது. இதை நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதுலயும் பெண்கள் குறிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சுன்னா நீங்க கலந்துக்கோங்க. இந்த மாதிரி கிறுக்குத்தனத்தை பண்ணாம இருங்க. ஃப்ரெண்ட்ஸா இருங்க, தப்பே கிடையாது. ஆனா என்னைக்கு அவங்களுடைய ஐடியாலஜியை உங்களுக்குள்ள புகுத்துறாங்கன்னு உங்களுக்கு தெரிய வருதோ அன்னைக்கே உஷாராகிடுங்க. இந்த பச்சைங்கள் யாரான்னு பாத்தீங்கன்னா, ஆசிஃப் அன்சாரி, ஷஃபி ஷேக், ஷாருக் குரேஷி, ரஜா மேனன், தௌசிஃப் அத்தார், இவங்களோடவே சேர்ந்து டேனிஷ் ஷேக் அண்ட் நிதா கான். இந்த நிதா கான் தான் லேடி ஹெச்ஆர் மேனேஜர் இந்த டிசிஎஸ் ஆபீஸ்ல. இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணியிருக்காங்களாம். வாட்ஸ்அப் குரூப்பை ஃபார்ம் பண்ணி அதுல யாரெல்லாம் இந்து பெண்கள்னு ஒரு லிஸ்ட்டை அவங்க முதல்ல உருவாக்கியிருக்காங்க. அதன் மூலமா அந்த பெண்கள்ல யாரெல்லாம் பலகீனமானவங்க, யாரெல்லாம் எமோஷனலி டிஸ்டர்ப்டா இருக்காங்க, யாருடைய பர்சனல் லைஃப்ல பிரச்சனை இருக்கு, யாருடைய குடும்ப வாழ்க்கையில் சிக்கல் இருக்கு, யாருடைய கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கு, யாருக்கு குழந்தை இல்லை, யாருக்கு குழந்தை இருக்குன்னு இது மாதிரி எல்லா விஷயத்தையும் இவங்க அனலைஸ் பண்ணி அதுல இருந்து ஃபில்டர் பண்ணி அதுல இருந்து டார்கெட் பண்ணி இவங்களுக்குள்ளேயே இந்த பொண்ணை இது மாதிரி பண்ணலாம், இந்த பொண்ணை இந்த நாள்ல இது மாதிரி பண்ணலான்னு முதல் வேலையா இவங்க அப்ரோச் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிப்பாங்களாம். இந்த பிரெயின் வாஷ் பண்றதுக்கு அவங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுவா இருக்கும்னு நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கேரளா ஸ்டோரி ஃபர்ஸ்ட் பார்ட் பாருங்க. அதுல கிளியரா சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ஃபெய்த்ல தான் கை வைப்பாங்க. உங்களுடைய நம்பிக்கை ரொம்ப கேவலமானது, அது எப்படி உனக்கு அத்தனை கடவுளர்கள் இருக்காங்க, அதை நீ கண்ணால பாத்திருக்கியா,
ஆனா இவங்களுடைய கடவுளை கண்ணால பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது அசைக்க முடியாத நம்பிக்கை. இததான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இந்து பெண்களும் இது மாதிரியான நம்பிக்கையில அவங்க இருக்கணும். ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் இத எளிமையா இதெல்லாம் கதைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது நம்பிக்கை. அந்த நம்பிக்கை மூலமா இவங்க இந்த பிற மதத்துல இருக்கிற கடவுளர்களை பத்தி கேவலமா பேசி தப்பா பேசி இவங்க பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க இந்த விக்டிம்ஸ் மூளைய. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்களுடைய ஃபேமிலியில என்ன ப்ராப்ளம்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சொல்யூஷன் கொடுக்குறேன்னு அடுத்த வேலையா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பழகி பெண்களை பொறுத்த வரைக்கும் எமோஷனல் முட்டாள்கள். எமோஷனலா எவனா ஏதாவது பண்ணிட்டா அவன் நல்லவன்னு நம்பக்கூடிய 100% தற்குறிகள் இந்த பெண்கள் தான். அதுல யாருமே விதிவிலக்கு கிடையாது. எமோஷனலா எவனா ஏதாவது பண்ணிட்டானா அதை நம்பி போய் ஏமாறக்கூடிய முதல் ஆட்கள் பெண்கள். இது மாதிரி தான் இங்க இருக்க பெண்கள் ஏமாந்துருக்காங்க. அழகா ஸ்கெட்ச் போட்டு ஏமாத்தி பிசிக்கலா எல்லாத்தையும் பண்ணிட்டு அதை ரெக்கார்டும் பண்ணிட்டு அவங்க கிட்ட இருந்து பர்சனல் டாக்குமெண்ட்ஸையும் வாங்கிட்டு அவங்கள பிளாக்மெயில் பண்ணி இவங்க யார் யாருக்கெல்லாம் இந்த வீடியோஸ் அனுப்பணும் இந்த பெண்களை அனுப்பணும்னு முடிவு பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் இவங்களை அனுப்பி இவங்க வேலையை பார்த்துருக்காங்க. அதுலயும் இந்த விஷயம் தொடர்ந்து 4-5 வருஷமா நடந்துட்டு வருதான். இந்த தப்பை பண்ணவனுங்களை கூட நாம விட்டுறலாம். ஏன்னா அவனுங்களாவது தெரிஞ்சு ஒரு நோக்கத்தோட இந்த தப்பு பண்ணியிருக்கானுங்க. ஆனா இந்த தப்பு பண்ணி ஆதாரத்தோட இவங்க மாட்டிக்கிட்டாங்க. அந்த விஷயம் செய்தியில வந்துருச்சு. அதை பார்த்தோம். இல்ல இத மத ரீதியா அந்த சிறுபான்மையினரை இவங்க ஃப்ரேம் பண்றாங்கன்னு, இந்த விஷயம் நடக்கவே இல்லைன்னு அதை ட்வீட் பண்றதும் சோசியல் மீடியால ஷேர் பண்றதுமா இருக்க சின்ன மாதிரியான ஈனப்பிறவிகள் இங்க பல பேர் 3 நாளா உட்கார்ந்து அழுதுட்டு வராங்க. இது இந்துத்துவவாதிகளுடைய திட்டம். இங்க மதக்கலவரத்தை தூண்ட இவங்க இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு வராங்கன்னு இந்த மாதிரியான தற்குறிகள் பேசிட்டு வராங்க. இவங்க தான் உண்மையாவே பெண்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து. தப்பு பண்ண இந்த பச்சை சங்கிகளை விட அவங்க பண்ணது தவறே இல்லைன்னு மறைக்க சோசியல் மீடியா முழுக்க உட்கார்ந்து ஊழ்ற இது மாதிரியான ஈன பிறவிகள் தான் மிகப்பெரிய கொடூரமான பிறவிகள்னு சொல்லுவேன். இந்த சின்ன மாதிரியான ஈன பிறவிகளுக்கு எப்பவுமே குறிப்பிட்ட இந்து மதத்துல ஏதாவது தவறு நடந்தா மட்டும்தான் இந்த சின்மையெல்லாம் பயங்கரமா பெண்ணியம் பேசி பெண்களுக்கு ஆதரவா பேசும். ஆனா இதுவே கிறிஸ்தவம் சார்ந்தோ இல்ல இஸ்லாம் சார்ந்தோ யாராவது தவறு செஞ்சிருந்தா இந்த சின்மை தற்குறி ஒரு ட்வீட்டை கூட அவங்களுடைய பெயரை மென்ஷன் பண்ணி போடவே போடாது. இந்த சின்மை பாரிசாலமன் கான் போன்ற தற்குறிகளை பொறுத்த வரைக்கும் இந்து மதம்னு வந்துட்டா அதை பத்தி விழுந்து பயங்கரமா ட்வீட் போடுவாங்க பேசுவாங்க. ஆனா இதுவே ஆபிரகாமிய மதங்கள்னு வந்துட்டா ஒரு வார்த்தை கூட அதுக்கு எதிரா இதுங்கெல்லாம் பேசவே பேசாதுங்க. சின்மையுடைய ட்வீட்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா இந்து மதத்துக்கு எதிராக அவ்வளவு கருத்து இருக்கும், அவ்வளவு பெண்களுக்கு ஆதரவா பேசியிருப்பாங்க. ஆனா மீதி இருக்க மதங்களுக்கு எதிராக இவங்க பேசவே மாட்டாங்க. அதுல யார் இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்னு கூட இவங்க நேம் போட மாட்டாங்க மேடம். ஆனா இந்து மதத்துல ஏதாவது பிரச்சனை நடந்திருந்தா அதுல பெயர்களை குறிப்பிட்டு கிளியரா போட்டிருப்பாங்க. இது எப்பேற்பட்ட கேவலமான பிறவின்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இந்த கேவலமான பிறவி பெண்களுக்காக பேசுதான். இந்த லவ் ஜிஹாத், லேண்ட் ஜிஹாத், கார்பரேட் ஜிஹாத் இது எல்லாத்துலயுமே ஒரு பேட்டர்ன் நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். இது எல்லாத்துலயுமே மாற்றுறது யாருன்னு பாத்தீங்கன்னா நல்லா படிச்ச பட்டம் வாங்கிய பெண்கள், அதுலயும் ஃபெமினிசம் பேசக்கூடிய பெண்கள். இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் இல்லையா, பைத்தியங்களா பார்த்து விழுந்து அவனுங்கிட்ட போய் மாட்டிக்கிறதே இவங்களுக்கு வேலை. படிக்காத பெண்களே பரவாயில்ல போல இருக்கு, அவங்க அறிவு முதிர்ச்சியோடு இருக்காங்க. படிச்ச தற்குறி இந்து பெண்கள் தான் இது மாதிரி போய் சிக்கிறாங்க. அடுத்த வீடியோ நாம அஜ்மீர் கேஸை பத்தி பார்ப்போம். இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லைன்னு நீங்க சொல்ற அளவுக்கான ஒரு மிக கொடூரமான நிகழ்வு அது. அதை நாம அடுத்த வீடியோல பார்ப்போம். Until we meet again.